அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 11 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: சாதாரண நெல் குவிண்டால் ஒன்றுக்கு 105 ரூபாயும், சன்னரக நெல் குண்டாலுக்கு ஒன்றுக்கு 130 ரூபாயும் கூடுதலான ஊக்கத்தொகையாக வழங்கப்படும் என முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. இரண்டாவது அறிவிப்பு: சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதி மேம்பாட்டு நிதியாக 3 கோடி ரூபாய் வழங்கப்படும் என சட்டப்பேரவையில் அமைச்சரான துரைமுருகன் அறிவிப்பு. மூன்றாவது, பத்திரப்பதிவுத் துறையின் மூலம் கடந்த 2023-24 நிதியாண்டில் 33,02,287 ஆவணங்கள் பதிவு செய்யப்பட்டு 18,852 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளது. இது முந்தைய ஆண்டை காட்டிலும் 8.84% ஆகும் என்று பதிவுத்துறை கொள்கை விளக்க குறிப்பில் தெரிவித்துள்ளது. நான்காவது அறிவிப்பு: 2021 மே முதல் 2024 மார்ச் மாதம் வரை 542 கோயில்களுக்கு சொந்தமான 4,840 ஏக்கர் நிலங்கள் மீட்கப்பட்டுள்ளது என அறநிலைத்துறை தெரிவித்துள்ளது. கோயில் நிலம் மீட்பு நடவடிக்கை மூலம் கிட்டத்தட்ட 5,813 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களும் மீட்கப்பட்டுள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு: முதலமைச்சரின் திறனாய்வு தேர்வுக்கு விண்ணப்பிக்க கால அவகாசம் ஜூலை 3ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 21ஆம் தேதி நடைபெறவுள்ள திறனாய்வு தேர்வுக்கு அரசு பள்ளிகளில் இந்த கல்வியாண்டு 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் தலைமை ஆசிரியர்கள் வாயிலாக ஜூன் 21, 26 வரை விண்ணப்பிக்க அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது இந்த கால அவகாசம் ஜூலை 3ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. ஆறாவது அறிவிப்பு: தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தில் விண்ணப்பிக்க கால அவகாசம் நீடிப்பு. இளநிலை படிப்புகளுக்கு ஜூன் 28 வரை விண்ணப்பிக்கலாம் எனவும், அயல்நாடு வாழ் இந்தியர்கள் உள்ளிட்டோர் ஜூலை 5ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் எனவும் அவகாசம் அளித்துள்ளனர். ஏழாவது அறிவிப்பு: அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பான கொள்கை முடிவு பரிசீலனையில் உள்ளதாக நிதி மற்றும் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சரான தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். எட்டாவது அறிவிப்பு: ஊழல் தடுப்பு கண்காணிப்பு அதிகாரிகளுக்கு 2.5 கோடியில் 22 4 சக்கர வாகனமும் 44 இருசக்கர வாகனமும் வழங்கப்படும் எனவும் பேரவையில் அமைச்சரான தங்கம் தென்னரசு அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார். ஒன்பதாவது அறிவிப்பு: பதிவுத்துறைக்கு 100 கோடி ரூபாய் செலவில் 36 புதிய பதிவுத்துறை அலுவலக கட்டடங்கள் கட்டப்படும் என அமைச்சரான மூர்த்தி அறிவித்துள்ளார். பத்தாவது அறிவிப்பு: ஆடி கிருத்திகையை ஒட்டி ஜூலை 29ஆம் தேதி திருவள்ளூர் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை என ஆட்சியரான பிரபு சங்கர் அறிவிப்பொன்றை வெளியிட்டிருக்கிறார். கடைசியாக 11வது அறிவிப்பு: தமிழுக்கு பெருமை சேர்த்த பாரதியார் சீகன் பால்க்கு சிலையுடன் அரங்கம் அமைக்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. இந்த 11 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.